குறள் 20. நீரின் ரமையாதுலகினின் யார் யார்க்கும் வானின் ரமையாதொழுக்கு. பரிமேலழகர் உரையை பார்ப்போம். யார் யார்க்கும் நீரின்று உலகு அமையாது என்றால் எவ்வகை மேம்பாட்டார்க்கும் நீரை இன்றி உலகியல் அமையாதாயின், ஒழுக்கு வானின்று அமையாது என்றால் அந்நீர் இடையராது ஒழுகும் ஒழுக்கும் வானை இன்றி அமையாது. நீரின்றி அமையாது உலகு, அதுபோல மழை இல்லாவிட்டால் ஒழுக்கமும் அமையாது. உலகில் தலைவர்கள் முதல் அடிமட்ட மனிதன் வரை, படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரை, பணக்காரர்கள் முதல் ஏழைகள் வரை, இப்படி உலகில் வாழும் அனைவருக்கும் நீர் அவசியம். நீர் இல்லாமல் போனால் மனிதன் வாழ்வதற்கு பொருளும் இன்பமும் இல்லாமல் போகும் என்கிறார். வான் சிறப்பு அதிகாரத்தில் 11 முதல் 17 வரையுள்ள குறள்களின் மூலமாக மழையின் அவசியத்தை கூறினார். 18 முதல் 20 வரையுள்ள 3 குறள்களின் மூலமாக அறம் பொருள் இன்பம் நிலைப்பதற்கு மழை அவசியம் என்று சொல்லி வான் சிறப்பு அதிகாரத்தை திருவள்ளுவர் நிறைவு செய்கிறார். இதுவரை முதலில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தின் மூலமாக இறைவனை வழிபடுதலின் அவசியத்தை கூறினார். பிறகு வான் சிறப்பு அதிகாரத்தில் மழையின் மூலம் இயற்கையை குறியீடாக திருவள்ளுவர் கூறுகிறார். இயற்கையில் இறைவன் அமைத்த இயற்கையில் பொதிந்துள்ள அறங்களை யாராவது மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்துகிறவர்கள் உண்மை துறவிகளாகத்தான் இருக்க முடியும். அதனால் அடுத்த அதிகாரத்தில் உண்மை துறவிகள் பற்றி சொல்லவிருக்கிறார். நீத்தார் பெருமை என்று அந்த அதிகாரத்திற்கு பெயரிட்டிருக்கிறார். அதை அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் குறள் வாசிப்போம். குறள் 20. நீரின் ரமையாதுலகினின் யார் யார்க்கும் வானின் ரமையாதொழுக்கு. இந்த குறள் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். நமது கல்விச் செல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளவும். திருக்குறள் நமது வாழ்வை வளமாக்கும் என்றபடியால் தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் செய்து பயன்பெறுங்கள்.